அனைவருக்கும் வணக்கம். இது கிளவுட் நியூஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம எபிசோட்ல பார்க்கக்கூடிய விஷயம் நம்ம அண்ணனை பத்தி தான். வேற விட்டு எதிர்த்தாருன்னா பாத்துக்கோங்க. அவ்வளவு டென்ஷன் ஆயிட்டாரு. கேட்ட கேள்வி விரும்புற மரியாதையை தான் கேட்டாரு. எல்லாருமே பார்த்துருப்பாங்க அந்த காணொலியா. நம்மளும் இப்போ சின்ன கிளிப்பை பார்த்துக்கலாம். ஒரு பத்தரிக்கல் ஒரு மாய்க்கு தூக்கிட்டு கேமரா எடுத்து பெரிய வெங்காயம் மாட்டேன் இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன். உனக்கு ஏதோ பைத்தியம் இந்த காணொலி பாத்தீங்கன்னா பிரஸ் மீட்ல நிருபர் கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா அந்த இடத்துல பதில் சொல்லக்கூடிய இடத்துல எல்லா கட்சி தலைவர்களுமே இருக்காங்க. இவர் ஒன்றும் விதிவிலக்கல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, இவர் ஏன் அவ்வளவு தூரம் டென்ஷன் ஆகணும் அப்படின்னு போகும்போது அவர் ஏதோ தொடர்ந்து கேள்வி வச்சனால இவர் சடனா டென்ஷன் ஆகி டாய் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி டாய் அப்படின்னு ஒரு உத்வேகத்துடன் எந்திரிச்சு டென்ஷன் ஆயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு கடுப்பாயிட்டாரு. பத்திரிகையாளர் கேள்வி கேட்டா பத்திரிகையாளர் அப்படிங்கிறது அவருடைய கேள்வி கேட்கக்கூடிய உரிமையை பத்திரிகையாளருக்கு உண்டு. தொடர்ந்து இதையே பண்ணிட்டு இருக்கிற, நீ இந்த பக்கம் வா, ஓரமா வா, நீ மனநோயா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, நீ ஒரு பைத்தியங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது அண்ணன் இப்பதான் சொல்லியிருக்காரு அப்படின்னா கட்டாயமா கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துங்களை அந்த மாதிரி பேசியிருக்காரு. பர்டிகுலரா கரிகாலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திமுக சார்ந்த ஒரு யூடியூபர் நினைக்கிறேன். அவரையும் இதே மாதிரிதான் பேசி அவர் இதனாலேயே ட்ரெண்டிங் ஆயிட்டாரு அப்படிங்கறதான் சொல்லணும். அவர் அந்த கள்ளக்குறிச்சி வழக்கை எடுத்து பேசி அதுலயும் ட்ரெண்ட் ஆனாரு. ரெண்டாவது இவரு பேச போகும்போது யார் இந்த நபர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தேடி அதுலயும் ட்ரெண்ட் ஆனாரு. ஸோ ட்ரெண்ட் ஆகிறதுக்கு இவர் சொல்லிதான் ட்ரெண்ட் ஆகுங்கிறதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் நீங்க நினைச்சவே கூடாது. கண்டிப்பா இப்படியெல்லாம் பல விஷயங்கள் போயிட்டு இருக்குது. இப்படி ஒரு கோவிலோட விஷயத்துல இப்ப பல மாநாடுகள் நிறைய பண்ணியிருக்காரு. பாத்தீங்க அப்படின்னா வரிசையா அடுக்கிட்டே போலாம். அதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம மதுரை மாநாடு, மதுரையில ஆடு மாடுகளை வச்சு ஒரு மாநாடு பண்ணிக்கிறாரு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தோலுக்கும் மாநாடு, பல்லுக்கும் மாநாடு. ஏன்னா மாலை பல்லு பிடிச்சு பார்ப்பாங்க, அதனால பல்லுக்கும் மாநாடு. அப்படியான விஷயங்கள்லாம் நடக்கலாம் இந்த காலத்தில். அப்படி மாதிரி எல்லா விஷயத்துக்குமே மாநாடு. ஐம்புலன்கள் அப்படிங்கிற விஷயத்த அண்ணன் முன்னாடி இருக்காருங்க. பஞ்சபூதங்கள் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக்கிறாரு. ஆனா அண்ணன் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த காலமும் இருக்குது. இப்ப கடவுள் நம்பிக்கை கடவுள் நினைச்சு நம்ம அப்படியே உட்கார்ந்துக்கிட்டோம்னா எல்லாமே நடந்துருமா அப்படிங்கறதெல்லாம் கேட்கறது. ஆனா கடவுள் நம்பிக்கை வேற விதமா நல்ல விஷயத்துக்காக கடவுள் நம்பிக்கை அப்படிங்கறத அவர் ஏத்துக்கிறாரு. அண்ணன் முதல்ல ஒரு மாதிரி இப்போ ஒரு மாதிரி பேசுறது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. அதெல்லாம் நிறைய யூடியூப்ல பிஃபோர் ஆஃப்டருங்கிற மாதிரி நிறைய போட்டு தாளிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. அண்ணனை நம்ம குறை சொல்றாங்கலாம் நினைச்சுக்காதீங்க. அண்ணன் பேசிட்டு இருக்க விஷயத்த தான் நம்ம சொல்றோம். இது அரசியல் வாசிக்கல நம்ம அப்படின்னு பேசுறோம். அந்த பக்கம் இல்லை இல்லையா, இந்த பக்கம் இல்லை சுவாகா அப்படிங்கிற மாதிரி அது ஒரு வகை ட்ரோல் நிறைய போயிட்டு உரங்களின் மனங்களின் மாநாடு அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் மரகவன் மாநாடு அப்படின்னாலே அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா இளைஞர் மாநாடு, பட்ட மாநாடு, இளைஞர் மாநாடு, என்னது மலைகளின் மாநாடுன்னு ஒரு விஷயமும் ஆமா போச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய மாநாடுகள் நடத்திட்டு இருக்காங்க. நீ அடுத்ததா மண்ணாங்கட்டி மண்ணின் மாநாடுங்கிற மாதிரி போச்சு. அடுத்து மாநாடுங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்குது. அதெல்லாம் நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னும் என்னென்ன மாநாடுலாம் போக போகுதுன்னு தெரியல. ஸோ இந்த மாநாடுகள்லாம் எதனால நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியான விளக்கத்தையும் ஒரு தரப்புல கொடுத்துருக்காரு. அதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ மக்களை இந்த மாதிரிலாம் திரும்பி பார்க்க வைக்கணும், அவங்க இதை பத்தியான விழிப்புணர்வை அடையணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவருடைய கருத்துக்கள் நிறைய கருத்துக்கள் ஏத்துக்கிற மாதிரி இருந்தாலும் அவர் நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுறதுதான் எல்லாத்துக்குமே அது ஒரு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இரண்டா அப்படி பேசிட்டு இருந்தாரு, இப்படி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அது நேரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் மாறி ஆகணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டக்கு டக்குன்னு மாறணும்னு தப்பு கிடையாது. ஏன்னா அரசியல்லாம் அப்படிதான் இருக்கணும். ஒன்னு அந்த பக்கம் இல்லையா, இந்த பக்கம் நேரம் போனீங்கன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அண்ணன் நிறைய பேசிட்டு தான் இருக்காரு. மலைகளின் மாநாடு தர்மபுரியில சொல்லிட்டாரு இல்லையா? அது அப்படின்னா இப்போ நம்ம வீட்டுக்கு அஸ்திவாரம் போடுறோம் அப்படின்னாலே கம்பல்சரி அந்த
கல் இருந்துதான் போட முடியும். இல்லைன்னா அஸ்திவாரம் வந்து நம்ம போட முடியாதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்போல்லாம் வந்து சிமெண்ட் கம்பிகள் கட்டி ஏதாவது பண்றாங்க. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அஸ்திவாரத்துக்கு அந்த கல்லுக்கான கம்பல்சரி கொடுத்த அஸ்திவாரமே பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இவருடைய மலைகளின் மாநாடு அப்படின்னு வரும்போது நான் அரை ஜல்லி, கால் ஜல்லி, முக்கால் ஜல்லி அப்படி அப்படி ஒவ்வொன்றுக்கும் மாநாடு வந்தாலே வரலாம். மரங்களின் மாநாடு, மாடுகளின் மாநாடு, மாட்டு சாணங்களின் மாநாடு, எது வந்தாலும் ஆச்சரியப்படுறதுல இது எல்லாமே மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம சொல்றோம். ஆனா கண்டிப்பா கண்டிப்பா நாங்களாம் சொல்லல, மக்களோட இல்ல, இதெல்லாம் வந்து நம்ம இயற்கை வளங்கள் பஞ்சபூதங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போகும்போது இந்த மாதிரி மரம், மட்டை, இந்த இதெல்லாம் மண்ணின் மாநாடு, மண்ணாங்கட்டி, இந்த மண்ணின் மாநாடு, இந்த மாதிரி ஜல்லி மாநாடு, கல் மாநாடு, அடுத்தது வந்து இயற்கை சார்ந்து என்னென்ன இருக்கு, காற்று, நெருப்பு, பருப்புக்கே மாநாடு நடத்தினாலும் ஆச்சரியப்படுறதுலாம் நெருப்பு, பருப்பு, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குங்க. கார்த்திகளை வந்து நம்ம சரி படம் ஆரம்பிச்சு வச்சுட்டு மாநாடு பண்ணுவாங்க. இல்ல, எதுக்காக அவர் சொல்ல வராருங்கிற விஷயத்த நம்ம கவனிக்கணும். மெயினா அவர் வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் சொல்றாரு. அதை வந்து நம்ம இங்கேயும் வந்து மறுப்பெல்லாம் தெரிவிக்கலாம். இருக்குது. நம்ம இயற்கை வந்து சார்ந்துதான் எல்லாருமே இருக்கிறோம். இயற்கை வளங்களை அழியக்கூடாதுங்கிறத வந்து எல்லாத்துக்குமே கருத்துக்கள் இருக்கு. இயற்கை வளங்களை வந்து சுரண்டுறாங்க, மண் வளம் சுரண்டுறாங்க, மலைகளை சுரண்டுறாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறது ரைட்டு. அது வந்து அண்ணன் ஒரு ஸ்டேஜ்ல பேசிட்டு போய் இது வரைக்கும் எடுபடலங்கிறதுனால வந்து இப்போ வந்து மாநாடு போட்டு வந்து அந்த விஷயத்துங்களை வந்து போட்டு தாக்குறாருங்கிற விழிப்புணர்வு ஏற்படுத்துறாரு. போட்டு தாக்குறாருன்னா மக்களுக்கு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக தான் இது அனைத்துமே பார்க்கணும். மகளிர் மாநாடுனா ஃபாரஸ்ட் ஏரியா கூட காட்டுறதுக்காக கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி ஆடு மாடு மாநாடுனா ஆடு மாடு கொண்டாந்து கொடுத்துட்றாங்க. இப்ப காட்டினுடைய மாநாடு அப்படின்னு போறபோது காட்டுல எப்படி காட்டுவீங்க? பாராசூட்ல பறந்து வந்து நம்ம வந்து மாநாடு பண்ண வேண்டியதான். அந்த மாதிரிலாம் வந்து நடக்கலாம். இப்ப நடந்துருச்சுங்கிறதுல இல்ல, இந்த மாதிரி நடக்கலாம். அல்லது வந்து பலூன் ஊதி ஆமா, அப்படி வாய் வந்து இந்த கோல்கேட்டா க்ளோஸ் அப் அந்த மாதிரி காத்த வந்து நம்ம எப்படி வேணாலும் பண்ணி கூட அதுக்கு ஒரு மாநாடு நம்ம நடத்தலாம். இது வந்து ஃபியூச்சர்ல இவருதான் நடத்துவாருங்கிறதுல இந்த மாதிரி வேற யாராச்சும் கூட ஆரம்பிக்கலாம் இல்லையா? அந்த விஷயங்கள்லாம் நிறைய நெருப்பு மாநாடு அப்படின்னா ஃபயர் பண்ணி தான் காட்டணும்னு நினைக்கிறேன். ஃபயர் பண்ணி காட்டுறாங்களா இல்ல வந்து அமேசான் கார்டு அழிச்சு தெரியல. ஏதோ ஒரு கார்டு அழிச்சு மாநாடு. என்ன ஒரு விஷயம்னா அண்ணன் வந்து எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வைக்கிறதுக்காக பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறதுதான் உண்மை. ஸோ அதெல்லாமே வந்து நம்ம வரவேற்கணும் மெயினா. ஏன்னா வந்து அதுக்கு நம்ம முரணா வந்து எதுவும் பேசிடக்கூடாது, வரவேற்கணும். இதெல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அவர் வந்து எல்லாத்துக்கும் வந்து இந்த 5 பூதங்களும் இல்லாமல் மனிதன் வாழ முடியாது அப்படிங்கிற விஷயத்த வந்து அவர் சொல்ல வர்றாரு. அதுலயும் வந்து சில விஷயங்களை வந்து நம்ம செஞ்சு காட்ட முடியாது. காற்று, நெருப்பு மாநாடு போறோம்னா நெருப்பு வச்சுட்டு மாநாடு காட்ட முடியுமா அப்படிங்கிறது அது சாத்தியமே கிடையாது. ஆனா அவர் வந்து எடுத்துரைக்கிறார். இதெல்லாம் வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு அது கரெக்டா. அது மேடையிலேயே பேசிட்டு போயிடலாம். இப்ப மாடுகளுக்கெல்லாம் மாநாடு நடத்தினா மாட்டுக்கு என்ன தெரிய போகுதா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் நம்ம கேட்கலப்பா நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்காங்க. கருத்துக்களும் வந்து நிறைய வந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கான வீடியோஸ் எல்லாமே வந்து நிறைய போயிட்டு இருக்கு யூடியூப்ல. அதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப மனிதர்களை வந்து நம்ம ஒரு மாநாடு கூட்டணும் அப்படின்னா தண்ணி, பிரியாணி, மற்ற ஃபுட்டு, போக்குவரத்து செலவு இது எல்லாமே நம்ம இது பண்றோம். அதே மாதிரி மாடுகளுக்கு வந்து ஆடு மாடுகளுக்கு ஒரு மாநாடு போடும்போது அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆடு மாடுகளுக்கு தீனி எப்படி, அதனுடைய பாதுகாப்பு எப்படி அப்படிங்கறது சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா அதை கேள்வி கேட்டு இருக்காங்க, போட்டு தெரிவிக்க விட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கேள்விகள்லாம் வந்து அண்ணா பெருசா கண்டுக்க மாட்டாரு. அவர் வந்து நீ என் கூட வந்தாவா இல்லாட்டி போ, நீ வந்து எனக்கு ஓட்டு போட்டா போடு இல்லாட்டி போ அப்படிங்கிற மாதிரி வந்து அண்ணனோட நிலைப்பாடெல்லாம் வந்து நம்ம பாராட்டணும். ஏன்னா அவர் வந்து அவர் எடுத்த முடிவுல வந்து தீர்க்கமா வந்து இருப்பாரு. ஆமா, அடுத்தது புலிகளுக்கு வந்து ஒரு மாநாடு போடுறாங்க. புலிகள்லாம் நீங்க வந்து இந்த ரசத்துக்கு அரைக்கிற புலிகள்லாம் நினைச்சிடாதீங்க. புலிகள் வந்து இன்னைக்கு நாட்டுல வந்து பெங்கால் டைகர் எல்லாம் அழிஞ்சுக்கிட்டு இல்லையா? சோ அந்த விஷயத்துக்கு வந்து அண்ணன் மாநாடு நடத்தினாலும் ஆச்சரியப்படுறது அதெல்லாம் தேவைதான். நம்ம நாட்டுக்கு வந்து கண்டிப்பா தேவை. காப்பகம் அப்படின்னு கண்டிப்பா வந்து அது ஒரு அவேர்னஸா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம மக்களுக்கு வந்து இதெல்லாம் தெரியாது இல்லையா? அதனால வந்து இந்த மாதிரி ஒரு மாநாட்டை போட்டு திருப்பி பார்க்க வைக்கணும் அப்படிங்கிற வார்த்தைகள் தான் போயிட்டு இருக்கு. அடுத்து வந்து வெள்ளையில வந்து அழகு இல்ல, கருப்பு தான் அழகு அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற அதுல வந்து அப்படி பாத்தீங்கன்னா வெள்ளப்பணிகள்லாம் அடிச்சுட்டு கருப்பணிகள்லாம் பணிகளுக்கு ஒரு மாநாடு வந்தாலே வரலாம். இல்ல, ஏன்னா ஒரு விஷயம் அழிய போகும்போது அதை நம்ம திரும்பி பார்க்க வைக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். சோ அந்த மாதிரி என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த மாதிரி மாநாடுகள் போட்டு நம்ம திரும்பி பார்க்க வைக்கலாம்.
இதெல்லாம் மாநாடுகள் அப்படின்னாலே வந்து தமிழ்நாட்டுலதான் இந்த மாதிரி எல்லாம் மாநாடுகள் நடக்குதா அப்படிங்கிற உலக அளவுல வந்து இது பார்க்க வேண்டிய திரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்கு. தஞ்சாவூர்ல வந்து அடுத்து தண்ணி மாநாடு தண்ணி தண்ணி மாநாடு தண்ணின்னா சாரி அந்த தண்ணி நினைச்சுக்காது, டாஸ்மாக் தண்ணி இல்லைங்க, நம்ம பச்சை தண்ணி குடிக்கிற தண்ணி. கண்டிப்பா. ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரிலாம் இது பண்ண இல்ல மாட்டாரு. அவரு வந்து மதுக்கு நம்ம அதை சொல்ல வரல, நம்ம கண்ணன் பேசுற போது நீங்க தவறு எடுத்துக்கூடாது. கண்டிப்பா. ஏன்னா வந்து அண்ணன் வந்தாரு அப்படின்னா மதுவிலக்கு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் வந்து கையில் எடுத்து கட்டாயமா பண்ணுவாங்க நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. ஆமா. So அதை வந்து கண்டிப்பா பண்ணுவாருங்கிறது எல்லாமே எதிர்பார்த்து. தண்ணி வளத்தை வந்து அழிக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல வந்து நீர்வளம் வந்து அழியக்கூடாது அப்படிங்கிற அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல வந்து முக்கியமானது வந்து ரொம்ப இதா இருக்காரு. அதே மாதிரி மண் வளம் இந்த 5 இது பாத்தீங்கன்னா ரொம்ப இது இருக்கு. அதாவது கடல் வளம், கடலம்மா நீங்க வேற ஏங்க கடல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இது முக்கியமான விஷயம். ஆமா, அது கண்டிப்பா வந்து கடலம்மாவுக்கு ஒரு கடலம்மாவுக்கா? கடலம்மாவிலேயே கடலம்மாவுக்கு அம்மாவுக்கு கடலம்மாவுக்கு அதுக்கு ஒரு மாநாடு போட்டாருங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த உப்பு தண்ணிக்கு மீனுக்கு வரக்கூடிய உயிரினங்களுக்கு இதுக்கெல்லாம் ஒரு மாநாடு தனித்தனியா வந்தாலும் வரலாம். இதையெல்லாம் தாண்டி அந்த கடலை வந்து மாசுபடுத்தக்கூடிய நம்ம விஷயத்தை வந்து கையில் எடுக்கக்கூடாது, கையில வந்து மாசுபடுத்தாதீங்கிறது வந்து அண்ணா பண்றாரு. ஆமா, அது என்னன்னா ஒரு கொக்கோ கோலா பாட்டிலோ வாட்டர் பாட்டிலோ துணிகளை கழட்டி அப்படி அப்படியே கடலை பிளாஸ்டிக் குப்பைகளை போடுறது இதெல்லாம் வந்து தவிர்த்துக்குங்க. ஏன்னா வந்து கடலை வந்து நம்ம சார்ந்துதான் மேகங்கள் உருவாகுது, அதில் சார்ந்துதான் மலைகள் பொழியுது. இதை வந்து நம்ம கவனிக்க வேண்டிய பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். சீமானன் வந்து அதை கையெழுத்து பேசுறாரு அப்படின்னா அது இதா இருந்தாலும் அவர் கருத்து சொல்றதுங்கிறதுக்காக மட்டும் கிடையாது, பொதுவாகவே நமக்கு எல்லாத்துக்குமே அந்த அறிவுங்கிறது இருக்கணும். கண்டிப்பா. ஏன்னா வந்து இது என்னன்னா நம்ம மாசுபடுத்தக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் அப்படிங்கறதுலாமே நமக்கு சுய சிந்தனைக்கு எட்டிய விஷயமா தான் வந்து அது இருக்கணும். ஒரு பிளாஸ்டிக் குப்பை மக்காத குப்பையெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுல எல்லாருமே உறுதியா இருக்காங்க. ஃபாரஸ்ட் ஏரியாங்களை வந்து இந்த பாட்டில்ஸை போடுறது, பிளாஸ்டிக் குப்பைகளை போடுறது, தேவையில்லாம மாசுபடுத்தக்கூடாது. அதே போல வந்து பொல்யூஷன் கண்ட்ரோலுங்கிறது வந்து மிக அவசியம் அப்படிங்கிறது தான் படிச்ச எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? அந்த இப்போ ஒரு பிளாஸ்டிக் பையினால் வரக்கூடிய தீமைகள், மனிதனுக்கு என்னென்ன தீமைகள் வருதோ அதே நம்ம உயிரினங்கள், மனித உயிரினங்கள் இப்ப ஜென்ரலா வந்து ஒரு பிளாஸ்டிக் குப்பை போட்டாங்கன்னா மாடு சாப்பிடுச்சுன்னா அது பல நாளா வந்து மாட்டு வயிற்றுக்குள்ளேயே இருக்கும். அதுக்கு வந்து மாட்டுக்கு ஏகப்பட்ட இடைஞ்சல்கள்லாம் வருது கால்நடை அப்படிங்கும் போது ஒண்ணு டிபெண்ட் ஆகி தான் ஒண்ணு இருக்கு. அதாவது என்ன சொல்ல வரேன்னா இந்த ஈகோ சிஸ்டம் இருக்கு இல்லையா, மனிதன் இந்த சின்ன சின்ன உயிரினங்கள் அதை சார்ந்துதான் ஒவ்வொன்றும் வந்து ரொட்டீனா வந்து சைக்கிள் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயத்துங்களுக்கு எல்லாமே பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 5G 4G இதெல்லாம் வந்தனால குருவிகள் எல்லாமே, சிட்டுக்குருவிகள் எல்லாமே போயிடுச்சுங்கிற மாதிரி படத்துங்கள்லயே நிறைய வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணணும். மெயினா ஹார்னு ஒரு சவுண்ட் பொல்யூஷனு, வாட்டர் பொல்யூஷனு, ஏர் பொல்யூஷனு இது மாதிரிலாம் வந்து நம்ம படிச்சிருப்போம், வந்து சோசியல்ல வந்து கண்டிப்பா படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயத்துங்களெல்லாம் தான் இப்ப அண்ணன் எடுத்து பண்றாரு. அதை வந்து நம்ம தப்பாவெல்லாம் சொல்லல. நடத்தக்கூடிய விஷயம் வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும். அதுதான் ஒரு முன்னெடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் வந்து சரியான பாதை தான். அது எதுவும் இல்லை, அது மக்கள் வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இது பார்க்கறதுக்கு காமெடியா தான் இருக்கு. ஆனா அது பார்க்கறது காமெடியா இருந்தாலும் ஒரு பண்ணக்கூடிய விஷயம் சரிதான் தான் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம சொல்றோம். அதெல்லாம் நீங்க வேற மாதிரி நினைச்சா உயிரினங்களுக்கு, நம்ம மனித உயிரினங்களுக்கு எப்படி ஒரு அழிவை உண்டாக்கக்கூடிய பாலித்தீன் பைகள் ஒரு அதே மாதிரி வந்து மற்ற கடல்வாசார் உயிரினங்களுக்கும் சரி, மற்ற கால்நடை உயிரினங்களுக்கும் சரி, இந்த பாலித்தீன் பைகளின் மூலமாக பல இதெல்லாம் வருது. அதை வந்து தவிர்க்கணும். மற்றவங்களுக்கு இதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணிக்கிறோம். மீண்டும் வந்து இந்த ஒரு சுவாரஸ்யமான கண்ணனோட வந்து சந்திக்கிறோம். அதுவரை எங்களுடைய சேனல் ஸ்டேடியோல இருக்கு. நன்றி, வணக்கம். வணக்கம்.